ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இது ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் சிரஞ்சீவி காரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அனில் ரவிபுடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனில் ரவிபுடி ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ட்ரெண்டான டைரக்டர். காரணம், இவர் தான் பகவந்த் கேசரி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பகவந்த் கேசரி படம் ஏன் ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பகவந்த் கேசரி படத்தை டைரக்ட் பண்ண அனில் ரவிபுடி அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க மனசங்கர வரப்பிரசாத் காரு படத்தோட ஸ்டோரி என்ன, படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான சிரஞ்சீவி காரு நேஷனல் செக்யூரிட்டி டீம்ல இருப்பாரு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. பிளாஷ்பேக்ல அவருக்கும் ஹீரோயின் நயன்தாரா அவங்களுக்கும் இடையில மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்க இருப்பாங்க. பட் 2 பேரும் கரண்ட்ல ஒன்னா இல்ல, டிவோர்ஸ் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கும். 6 வருஷம் ஆயிருந்தாலும் சிரஞ்சீவி அவருக்கு எப்போதும் தன்னோட பிள்ளைங்க ஞாபகமாகவே இருக்கும். எப்படியாவது தான் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அந்த மாரி அவரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில அவருக்கு தான் பிள்ளைங்க கூட இருக்கிற வாய்ப்பும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சான்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவங்களோட ஃபேமிலிக்கு செக்யூரிட்டியா ஒரு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாக்குறப்ப விஸ்வாசம் படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை அப்படியே எடுத்து கொஞ்சம் மாத்தி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சிரஞ்சீவி காரு தான். அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், விண்டேஜ் சிரஞ்சீவி காரை கண்ணுமூடி காட்டியிருந்தாரு. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸு, எமோஷன்ஸ்னு எல்லா விஷயங்களையும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் நயன்தாரா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல வெங்கடேஷ் வந்திருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு பயங்கர கலர்ஃபுல்லா ரிச்சா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமா தான் போச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா போனதுக்கு முக்கியமான விஷயம் படத்துல வர காமெடி சீக்வன்சஸ் தான். அதுலயும் சிரஞ்சீவி காரு பண்ற காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோல அங்கங்க அவரோட டீமோட சேர்ந்துட்டு இவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த விஷயம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல வர எமோஷன் சீக்வன்சஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்துல சிரஞ்சீவி காரு, நயன்தாரா இவங்க 2 பேருக்கு இடையில வர ரொமான்டிக் லவ் போர்ஷன்ஸ் புதுசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ்ல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற அந்த தளபதி பாட்டை யூஸ் பண்ணியிருந்த விதம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்ம ஈஸியா யூகிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த சீன் இப்படிதான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் படம் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட பலம். நெக்ஸ்ட், இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அது லைட்டா டிராபேக் மாதிரி பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீக்வன்ஸ்ல இவ்வளோ வயலன்ஸ் தேவையா, வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்வாசம் படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை எடுத்து தான் மாற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் சிரஞ்சீவி காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ், படத்துல வர காமெடி சீக்வன்ஸ், அப்புறம் டைரக்டர் அனில் ரவிபுடி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா மிக்ஸ்அப் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாவா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது தான். இந்த படம் சிரஞ்சீவி காரு அவரோட ஃபேன்ஸுக்கும் லாஜிக்கே இல்லாட்டியும் ஜாலியா இருக்க தெலுங்கு கமர்ஷியல் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.